கூட பிறந்தவங்க 3 பேர். 10th முடிச்சேன் மேம். அக்கா 10th படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கை தட்டுங்கப்பா. 10th முடிச்சேன். அது அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க 16 வயசுல. 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளைலாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். கல்யாணம் அப்பா அம்மா என்ன வேலை செய்றாங்க? அப்பா லோடுமேன், அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. நல்லா பொதுவா சொன்னேன். 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் 10th 450 மார்க் எடுத்தேன் மேம். பெரிய விஷயம். ஸ்கூல்ல டிசி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க. படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிடா ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. அக்கா அப்படி போயிட்டாங்கல்ல, அதனால வந்து நானும் அப்படி போயிடுன்னு சொல்லிட்டு 4 பேர் பேசுறாங்க. அக்கா பண்ண மாதிரி தங்கச்சி போயிருவா, அதனால அதை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து 16 வயசு பண்ணி கொடுத்தாங்க. அப்ப எந்த மெச்சூரிட்டியும் இல்லை எனக்கு வந்து. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ரொம்ப டார்ச்சர் பண்றான். 16 வயசு அடிமையா தான் இருக்கணும். நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னு உட்காரணும். சண்டை போடுவாங்க, நான் சொல்ல மாட்டேன், அவங்க தான் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா பிட்லாம் சேர்த்து போடுவாங்க. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. ரொம்ப சந்தேகப்படுவாங்க. கடை வச்சுதான் காலையில பசங்க வந்தாங்கன்னா நம்ம கொடுக்கணும்ல மேம், நான் இருக்கு நான் கொடுக்கணும்ல. அவங்க சிகரெட் கேட்டு இப்ப கடன் கேக்குறாங்க, அவங்க ஃபேஸ நான் பாத்துக்கணும்ல. அது அவனே பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப அவன் கூட போறியா அப்படி சொல்லி போடுவாங்க. அதுக்கு அடிப்பாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. உடம்பு செல்லாம ரொம்ப வாந்தி எடுத்தேன்னா, அதனால நானும் படுத்துக்கிட்டு காய்ச்சலோட படுத்துக்கிட்டு அவங்களும் காய்ச்சலோட படுத்துக்கிறாங்க. மாமியார் மாமனார் இருக்காங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்கலையா. 40 நாள்ல வந்து தண்ணி கொடுத்தன வச்சுட்டாங்க. போங்க இங்க இருந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் டார்ச்சர் ரொம்ப பண்ணுவாங்க. ஓ அப்படியா விஷயம். கடையில வேலை பார்த்து வீட்டுல வேலை பார்த்துட்டு வரும். அப்ப ஒரு நாளைக்கு 3 டைம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. கன்சீவா இருந்தேன், பசி தாங்க முடியாது. இதுல 2 இட்லி சாப்பிட்டு இருக்கேன், போன் போட்டுறேன், காசு வீடு ஃபுல்லா தர 1 ரூபாய் கூட இல்லை. காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு விறுவிறு நான் படி ஏறி போயிட்டேன் மேம். விறுவிறுன்னு போறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து தாங்க பிடிச்சு 10-12 படி இருக்கும், அதுல உருட்டி விட்டாங்க மேம், அடிச்சு. என்ன கொடுமை சரவணன். அவ்வளவு பேர் இருக்காங்க மேம், 40 பேர் கிட்ட இருப்பாங்க. அவங்க முன்னாடி அடிச்சு தள்ளி விடுறாங்க. அவங்க தம்பி வந்து பிடிச்சிட்டாங்க. 12 படில உருண்டுதான் மேம், அப்பயும் மாசமா தான் மேம் இருக்கு. அம்மா போன் போட்டாங்க, அதை கூட சொல்லல மேம். அதுக்கு நான் நல்லதான் இருக்கேன்னு சொன்னேன். ஆனா இவங்க போன் பண்ணி சொல்லிடுவாங்க, உங்க மக இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. வீட்டுல நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே போய் சொல்லிடுவாங்க. அங்க கம்பெனில வேலை பார்க்குறவங்க அவங்களோட ஒரு விஷயம் விட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க மேம். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதானடா. அதேதான். எத்தனை பசங்க பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பையன் இருக்காங்க. என்ன வயசு? 4 வயசு ஆச்சு மேம். இப்ப என்னமா பிரச்சனை? இப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. சந்தேகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தான் திரும்ப அவங்க வர்றவங்க ஒருத்தர் நான் நிரூபிக்கணும், நான் இப்படி பண்ணல நல்லவன் நான் நிரூபிக்கணும். அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். உன் பொண்டாட்டி நல்லவதான் அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தப்பா அப்ப போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க மேம். எடுத்து வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு தடவை பார்த்து அடிச்சு விட்டேன், இந்த மாதிரி வேலை வச்சு கதைன்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நீ என்ன நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற, முந்தி சொருக மாட்டேங்கிற, சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் பண்றேன், இதுக்கு மேல எப்படி பண்ணனால இப்படிதான் இருக்க முடியும்னு சொன்னேன் மேம். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. அப்ப நகையெல்லாம் கொடுங்கன்னு சொன்னேன் மேம். நகையெல்லாம் 4 வருஷம் உனக்கு சோறு பட்டேன்ல, அதுக்கு நகையெல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நான் பேச திரும்ப எங்க அம்மா கிட்ட போய் உங்க மகன் இப்படிலாம் பேசுறா, நகை கொடுங்க நான் போறேன்னு சொல்றா, நான் மருந்து வாங்கி குடிக்க போறேன்னு சொல்லி அங்க சண்டை போட்டாங்க மேம். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. கூப்பிட்டதுக்கு அங்க வச்சு அந்த போட்டோ காட்டி மிரட்டுறாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் அப்படிதான் அசிங்கமா பேசுறாங்க, நான் அப்படிதான் 4 பேர்கிட்ட போவேன், என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? போட்டோ வச்சு எல்லாத்தையும் காட்டவா, அவங்க மகன் எப்படி ட்ரெஸ் பண்றா நான் காட்டவான்னு சொல்லிட்டு செல்போன் கையில வச்சுட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ரோட்ல நின்னுக்கிட்டு அத்தனை பேர் இருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மேம். இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா.
2 பேரும் சண்டை போடுறது வந்து எல்லார்ட்டையும் சொல்றாங்களா மேம். அது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து 2 பேருக்கு இருக்கிற ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இது பண்றாங்க மேம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. படிக்க வைக்கிறேன், நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க மேம். நானும் போயிட்டேன் மேம். இப்படி நீங்க கூப்பிட்டோன்னே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா? ஹலோ, யார் இந்த பக்கத்து வீட்டு ஆளோட பொண்ணு? அவர் பேரு கொம்பையா மேம். அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தைங்க இருந்துச்சு மேம். அது எப்படி அப்படி ஒரு தப்பு பண்ண? நானா பண்ணல மேம். அப்படி ஒண்ணு வேணுக்குனே நானா போய் இஷ்டப்படல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இப்ப இந்த வீட்டுக்கு வந்தோம் லாஸ்ட்ல வந்ததுல இருந்தா மேம் பிரச்சனை. அப்பயும் நான் தப்பா உண்மையில நான் தப்பாவே பார்க்கல மேம். அவனாதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்பயும் கூட நான் வரலன்னு தான் சொன்னேன். நீ வரலன்னா நான் மருந்தை குடிச்சிருவேன், நீ வாசல்ல நான் எழுதி வச்சிருவேன், நீ தான் என் சாவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அம்மா வீட்டு பக்கத்துல தெருவில் இருந்தேன், அவங்க என் வீட்டு பக்கத்துல இருந்தாங்கம்மா. அப்ப அவங்க வைஃப் எல்லாம் உனக்கு தெரியும்? தெரியும் மேம். தெரிஞ்சே போனேன். ஏன் இப்படி பாக்குறாரு? செக்ஸ் டார்ச்சர் சொல்றீங்க. அது எப்படி கூட போவீங்கன்னு ஒரு நான் அதை நினைச்சு நான் போகல மேம். உண்மையில நான் அதை நினைச்சு போகல. இது சொல்றது நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா? சொல்லுல தான் நடிப்பா. இப்போ ஹஸ்பண்டோட வந்து சேர்ந்துட்டு 1 மாசம் மேம். 1 மாசம் தான் ஆச்சு. அதுல கன்சீவ் ஆயிட்டேன் மேம். இருந்தாலும் உனக்கு தெரியாம தான் மேம் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து அபார்ட் பண்ண மேம். உங்களுக்கு கூப்பிட்டு தான் மேம் போனாங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? அதனால நீ சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. நீ யார் வருவா? அவர் எவ்வளோதான் பேசட்டும் அடிக்கட்டும், இவன் அப்படி பண்ணலாமா? அறிவு இல்லையா? ஒரு பிள்ளை பத்துட்ட. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மாக்கு எங்க போச்சு அறிவு? 15 வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது. ஓ, நீ அப்படி வரியா? சுற்றி சொந்த பந்தம் வந்து நல்லது சொல்கிறதுலாம் ஆள் இல்லை. இப்ப சொந்த பந்தம் வருவாங்களா? அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சுல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவ பண்ண தப்பு தானே. இன்னைக்கு வந்து இவ அவளை அந்த தப்பு பண்றதுக்கு தூண்டி விட்டது யாரு? தள்ளி விட்டது யாரு? அவ புருஷன் சந்தோஷமா வச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பாளா? நிறைய போறான்டா. உங்க மனைவி அடிப்பீங்களா நீங்க? சொல்லுங்க. நான் அதாவது எங்க அம்மா வீட்டுல இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது மேம். தனியா வந்தோம். தனியா வந்தன்னைக்கே கொஞ்சம் பிரச்சனை. எதுக்கு அடிப்பீங்க உங்க மனைவியை? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. தூங்கிட்டு இருக்கால ஏதோ கேட்டா அன்னைக்கு. அப்ப சாப்பாடுக்கு அரிசி கேட்டேன் மேம். கடை மூடி வச்சிட்டாங்க, சட்டை என்னால தூக்க முடியாது. எந்திங்க சாப்பாடு ஆகணும், அரிசி வேணும்னு சொல்லி கேட்டேன் மேம். அதுக்கு அப்படி கூட பின்னாடி கூடி வந்து அடிப்பாங்க. 2 கைட்டு வச்சு பின்னாடி கூடி வந்து அடிப்பாங்க மேம். எப்படி எடுத்து பிடிக்க முடியுமா? அப்புறம் 12 படி உருட்டி விட்டீங்களாமே. என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். டப்புன்னு அடிச்சேன், அது தவறி உருண்டுட்டா, பொண்ணு விழுந்துட்டா. அவ எப்படி புடவை கட்டுவா, என்ன பண்ணுவா, நல்லா எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? ஏன் என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். யாரும் அந்த மாதிரி கட்ட மாட்டாங்க மேம். என்னை வந்து வைவாங்க, சத்தம் போடுவாங்க. இந்த மாதிரி போட்டோ எடுத்தீங்களா? போட்டோ எடுத்தேன் மேம். ஏன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவளுக்கு தெரியாம அவ படத்தை எடுத்தீங்க? அவ தூங்கிட்டு இருக்காள் தான். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? ஒரு தூரம் பாதுகாத்தீங்க, தூங்கிட்டு இருக்கிறது பொண்டாட்டியை போட்டோ பிடிச்சி எல்லாருக்கும் காமிச்சிங்க, அண்ணன் தம்பிக்கெல்லாம். அப்புறம் என்ன சாதிச்சிங்க? ஓ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, திருமணம் வாழ்க்கைங்கிறதே நம்பிக்கையில தான். வந்து அதான் இதை கட்டுறது, முந்தி விரிச்சு போடுறது. முந்தி விரிச்சு இருந்தா எங்க ஊர்ல சத்தம் போடுவாங்க. மனுஷி தானே அவ. மொத்தத்துல ஒரு பொண்ணை நாசம் பண்ணிட்டீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.